Hi, in the video TRF Physics Unit 3 Classical Mechanics Conservative and Non-Conservative System, Cyclic Variables and Principle of Least Action பார்க்க போகிறோம். நான் இனி ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பீடாக ரிவைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏன்னா டைம் இல்லை. ஸோ என்னன்றது ஓரளவு புரிகிற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் பார்த்துவோம். இப்போ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், அதாவது கொடுத்துருக்கிற ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக எனக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து நடந்திருக்கணும். நான் எவ்வளோ அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற ஃபுல் அப்ளைட் ஃபோர்ஸும் எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கணும்னா ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிருந்துருக்கணும். இதில் வந்து இது வந்து முக்கியமானதுங்க. ஒர்க் டன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் பாத். இது வந்து கேட்கலாம், ஒர்க் டன் வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டமில் இண்டிபெண்ட்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னா, இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் பாத் டிபெண்ட்ஸ் ஆன். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவ்ன்றது எப்படி எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, ஃபைனல் ஸ்டேட்டையும் இனிஷியல் பொசிஷன் வச்சு தான் சொல்ல முடியும் அது கன்சர்வேட்டிவாக இல்லையா அப்படின்றது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அண்ட் கண்டிப்பாக அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இதுவும் அடிக்கடி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கன்சர்வேட்டிவ் சிஸ்டமில் கண்டிப்பாக பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம் வந்து இருக்கும். ஸோ F is equal to minus del V. அண்ட் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டமில் எப்படி இருக்கும்னா ஈக்குவல் டு 0. d by dt dou L by dou Q dot minus dou L by dou Q is equal to 0வாக இருக்கும். இதே இது நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா ஒர்க் டனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேலை வந்து ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேலை வந்து நடந்திருக்கும். அதாவது சொல்லப்போனால் ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நான் ஒரு பாக்ஸை நான் இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து நெகட்டிவ் ஒர்க்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதெல்லாம் வந்து நான் கன்சர்வேட்டிவ்க்கு எக்ஸாம்பிள். இதில் வந்து லெக்ராஞ்சியன் எப்படி இருக்கும்னா நாட் ஈக்குவல் டு 0. இப்போ சம் ஃபோர்ஸோ இல்லை சம் ஜிகேன்ற ஒரு ஜென்ரல் கோஆர்டினேட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு சைக்கிளிக் வேரியபிள்ஸ். இப்போ சைக்கிளிக் வேரியபிள்ஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, நான் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன், அது மட்டும் சொல்கிறேன். ஸோ L is the function of Q dot T. இது வந்து லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரல் கோஆர்டினேட், செகண்ட் Q டாட்னா வெலாசிட்டி அண்ட் T வந்து டைம். இப்போ இந்த இடத்துல இந்த ஜென்ரல் கோஆர்டினேட்டும் டைமும் இண்டிபெண்ட், இது வந்து டிபெண்ட். இப்போ ஏன் டிபெண்ட் அப்படின்னா இங்கே பாருங்களேன், வெலாசிட்டினா dx by dt, அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். இப்போ அந்த வெலாசிட்டி டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ புரியுதா? அதனால தான் இந்த ரெண்டும் இண்டிபெண்ட், வெலாசிட்டி வந்து டிபெண்ட். இது வந்து ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இஃப் சப்போஸ் எல் வந்து QK டாட் இந்த டேர்ம், QK தான், டாட் இல்லை, இந்த QK டேர்ம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. QK இஃப் சப்போஸ் இந்த எல்லில் வந்து QKன்ற அந்த பார்ட் மட்டும் இல்லை அப்படின்னா, இப்போ dou L by dou Q வந்து dou QK வந்து 0 ஆகிடும். அந்த பார்ட் இல்லை, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த டேர்ம் மட்டும் 0 ஆயிரும். அப்போ L is the function of என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கும்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து QKன்ற டேர்ம் மட்டும் இல்லாமல் போயிடும். இப்போ QK -1 QK +1 டேர்ம் இருக்கும். அந்த இன்பிட்வீனில் இருக்க QK மட்டும் காணாமல் போயிருக்கும். அண்ட் மற்றபடி இந்த டேர்ம்லாம் அப்படியே தான் இருக்கும். QI டாட் அந்த டேர்ம் ஃபுல்லாக இருக்கும், அண்ட் T டேர்ம் இருக்கும். இப்போ எதை நம்ம எடுத்துக்கலையோ அந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அந்த டேர்ம் நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மட்டும் ஃபங்க்ஷனில் இருக்காது. அப்போ இந்த டேர்மை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சைக்கிளிக் கோஆர்டினேட், அப்படி இல்லைன்னா இக்னோரபிள் கோஆர்டினேட். அந்த டேர்மை நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன், அதனால் அது வந்து சைக்கிளிக் வேரியபிள்ஸ் ஆர் இக்னோரபிள் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல மொமெண்டம் எப்படி இருக்கும், அதாவது சைக்கிளிக் கோஆர்டினேட்ஸில் மொமெண்டம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அண்ட் அகெயின் இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் d by dt of dou L by dou Q dot minus dou L by dou Q is equal to 0. இப்போ இந்த இடத்துல dou L by dou Q வந்து நான் 0வாக எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த டேர்ம் இங்கே நம்ம பார்த்தோம்ல, இந்த QK டேர்ம் மட்டும் 0வாக எடுத்தால் என்ன இருக்குன்னு அதுதான் சைக்கிளிக் கோஆர்டினேட்ஸ்ன்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல dou L by dou QK இந்த டேர்ம் வந்து நான் 0 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது மட்டும்தான் கிடச்சிருக்கும். d by dt of dou L by dou Q dot is equal to 0. இப்போ இந்த டேர்மை நான் இன்டெக்ரல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இன்டெக்ரல் பண்ணோம்னா d by dt கேன்சல் ஆயிரும், இன்டெக்ரலும் டிஃப்ரென்ஷியலும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு dou L by dou Q dot is equal to 0வை இன்டெக்ரல் பண்ணும்போது சம் கான்ஸ்டன்ட் கிடச்சிருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா PKன்ற டேர்ம் கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு மொமெண்டம் ஃபார் சைக்கிளிக் கோஆர்டினேட்ஸ். எனக்கு வந்து அந்த மொமெண்டம் வேல்யூ கிடச்சிரும். இது எங்கே பார்ப்போம்னா இந்த முன்னாடியே பார்த்துருப்போம், அதாவது dou L by dou Q வந்து P டாட், dou L by dou Q டாட் வந்து PK, கெனானிக்கல் மொமெண்ட். இது வந்து கெனானிக்கல் லெக்ராஞ்சியன் சொல்லலாம், கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்சியன், அப்படி இல்லைன்னா கெனானிக்கல் மொமெண்டம்னு சொல்லலாம்.
இது வந்து அடிக்கடி இது வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அதாவது ஜென்ரலைஸ்ட் மொமெண்டம், இந்த ஜென்ரலைஸ்டு மொமெண்டம் வந்து காஞ்சுகேட்டிவ், அதாவது இந்த ஜென்ரலைஸ்ட் மொமெண்டம்க்கு நான் ஒரு சைக்ளிக் கோஆர்டினேட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அப்போயும் எனக்கு வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அதாவது பிகேன்னு தான் மறுபடியும் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னு எனக்கே தெரியுது, இருந்தாலும் நான் ஒரு 2 டேஸில் இந்த கிளாசிக்கல் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆனால் தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குங்க. அதாவது ஜக்கோபியன் ஃபார்மு, ஃபெர்மட் பிரின்சிபல், அண்ட் தென் அதாவது கன்சர்வ்டாக இருந்தால் எப்படி இருக்கும் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்லாம் ஒரு ஈக்குவேஷனாக சொல்லியிருப்பாங்க. இதை நான் வந்து எப்படி ஈஸியாக நான் படிச்சுக்கிட்டேன், அதாவது எனக்கு அதுதான் மீனிங்கும் கூட. நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி எப்படி படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல் ஃபிசிக்கல் சிஸ்டம் ஃபாலோ த பாத் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ புரியாது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இங்கேருந்து நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ போகணும் அப்படின்னா 3 பாத் இருக்குது. ஃபஸ்ட் பாத், செகண்ட் பாத், தேர்ட் பாத். இப்போ எதில் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்? இந்த ஸ்ட்ரைட்டான பாத்தில் போனால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், இதுவுமே ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நம்ம எந்த பாத் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாத் தான் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு கடல் பீச்சுக்கு போயிருக்கீங்க, இங்கே நீங்கள் நிற்கிறீங்க, ஒருத்தர் வந்து தண்ணிக்குள்ளே முங்கி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறான். அப்போ நீங்கள் டக்குன்னு ஓடி போய் காப்பாற்றணும் அப்படின்னா 3 பாத்து இருக்குது. ஒன்று வந்து இப்படி டேரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் காப்பாற்றுறது, இன்னொன்று வந்து அவ்வளோ தூரம் அதாவது மண் பாதையிலே ஓடிட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணியில் போகிறது. ஏன்னா நம்மளுக்கு தண்ணியில் ஸ்விம்மிங் தெரியும், ஏன்னா தண்ணிக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் மண்ணான இந்த சாண்டில் ரொம்ப தூரம் ஓடிட்டு எங்கே இவன் கிட்டக்க இருக்கானோ அந்த வழியாக போவோம். அது வந்து செகண்ட் பாத்துன்னு எடுத்துக்குவோம். 3வது பாத்து எப்படின்னா எதையுமே யோசிக்காமல் அவனை போய் காப்பாற்றணும் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுவோம், நேராக போய் தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறது. இங்கேருந்து இவனை போய் காப்பாற்ற ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த 3 விஷயம் தாங்க இந்த 3 ஈக்குவேஷன்லேயும் வரும். இப்போ இதிலே தெரியுதா? அப்போ நம்ம எந்த பாத் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எந்த பாத் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் இருக்கோ அதுதான் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். எல்லா சிஸ்டமுமே சரி, சிஸ்டம் ஆல்வேஸ் ட்ரை டு கன்சியூம் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் எ கிவன் டைம். எந்த ஒரு லைட் ரேவாக இருக்கட்டும், எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அது எப்படி ஈஸியாக போக முடியுமோ அந்த பாத்தை தான் சூஸ் பண்ணும். இப்போ நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் எல்லா சிஸ்டமும். இப்போ ஒரு பாலை வந்து த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இப்படி ட்ரெஜெக்ட்ரி பாத்தில் தான் போகும், இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இப்படிலாம் போகாது. இப்போ அதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது அந்த பாத்தில் தான் போகும். அதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். And principle of least action equation in integral t1 to t2 del of L dt is equal to 0. அப்படி இல்லைன்னா இந்த டேர்ம் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க அடிக்கடி, அதாவது ஹாமில்டோனியன் வச்சு எழுதியிருப்பாங்க. இன்டெக்ரல் ஓவர் சமேஷன் pk qk டாட் dt is equal to 0. இப்போ இந்த இடத்துல இந்த 3 பார்ட் சொன்னேன்ல, இந்த 3 பார்ட்லேயுமே ஹச் வந்து அதாவது ஹாமில்டோனியன் எப்பயுமே கன்சர்வாக தான் இருக்கும். இப்போ ஹச் கன்சர்வ்ட் அலாங் எவ்ரி பாத். இந்த பாத் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ இன்டெக்ரல் t1 to t2 t2 இன்டெக்ரல் t1 to t2 dt is equal to 0. அதாவது இந்த பாத் எடுத்துக்கும். கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணுவோம், மண் பாதையிலே ஓடி கிட்டக்க அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கிற இடத்துல ஓடுவோம். இப்போ இப்படி தான் வந்து லைட் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகும். ஏன்னா லைட் ரேஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடாக போகும். அப்போ எந்த ஒரு மீடியம்குள்ளே போகும்போதும் அது எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியான, இப்போ தண்ணி இங்கே இருக்குது, இங்கே ஏர் இருக்குன்னா லைட் ரேஸ் உள்ளே போகும்போது எப்படி போகும்னா ஈஸியான பாதை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி போகும். அதாவது ஏரில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டரில் போகும். இப்போ இதுக்கு வந்து ஃபார்மட் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல டைம் வந்து எனக்கு வந்து கம்மியாக எடுத்துக்கும். இப்போ டெல் ஆஃப் t2 மைனஸ் t1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி இல்லைன்னா t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ்ட்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரீமியம்னா எனக்கு கம்மியான டைம் எடுத்துக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த ராலே பிரின்சிபலாக சரியாக பார்க்கல, ராலே பிரின்சிபல் தான். அது லைட் ரேஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆகும் ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியமுக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு அனதர் ஃபார்மேட் வந்து ஃபார்மட் பிரின்சிபல். இந்த இடத்துல கைனட்டிக் எனர்ஜி அண்ட் ஹச் ஹாமில்டோனியன் 3க்குமே கன்சர்வ் தான். இப்போ இந்த இடத்துல கைனட்டிக் எனர்ஜியும் ஹச்சும் கன்சர்வ்டாக இருக்கும். இங்கே எந்த ஒரு ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணலை. ஏன்னா லைட் ரேஸ்க்கெலாம் எந்த ஒரு ஃபோர்ஸுமே அப்ளை பண்ண மாட்டோம்ல. ஸோ எந்த ஒரு ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணல. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு போய் ரீச் ஆகிடும்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் மீனிங்கான்னு தெரியல, நான் ஞாபகம் வச்சுக்கிட்டது எப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வாக இருக்கும், ஹச்சும் கன்சர்வ்டாக இருக்கும். இப்போ t2 மைனஸ் t1 இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி டைம் வச்சு தான் பேசியிருப்போம். அண்ட் தென் இன்னொரு பார்த்து என்னென்னா ஜக்கோபியன் ஃபார்ம் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். இது வந்து எந்த பார்த்துனா அதாவது இந்த பாத்
ஒரு ஸ்ட்ரைட்டாக விடுவோம்ல இந்த பாத். இப்போ இஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் நாட் இன்வால்வ் டைம், இப்போ இந்த இடத்துல டைமே இன்வால்வ் ஆகலை அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கும், அதாவது ஹோமோஜீனியஸ் குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டியாக இருக்கும். இந்த இடத்துல t இஸ் ஈக்குவல் டு எப்பயும் போல் கைனடிக் எனர்ஜி half m இந்த டேர்மாக இருக்கும். கடைசியில் இதுதாங்க பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் வேல்யூ. இது எப்படியாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. del of integral t1 to t2 root of 2h minus v d rho நினைக்கிறேன் d rho is equal to 0. இது வந்து ஜக்கோபியன் ஃபார்ம் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். இது வந்து அந்த பாத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், பாத் ஆஃப் த சிஸ்டம் பாயிண்ட், அந்த அது ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு சொன்னேன்ல, இந்த பாத்தை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் இது வந்து கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன், இது வந்து ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். இந்த கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்னா எதையுமே யோசிக்காமல் இப்படி ஓடி தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் போகிறோம்ல, இப்போ இது வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கேருந்து ஓடிடுவான், பக்கத்தில் போய் குதிச்சிடுவான், தண்ணிக்குள்ளே இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு நிறைய கைனடிக் எனர்ஜி தேவைப்படும். இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, அதுதான் மீனிங்கான்னு தான் எனக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் A is equal to del of integral t1 to t2. இந்த இடத்துல எனக்கு 2 times t கிடச்சிருக்கும், ஏன்னா ரொம்ப தூரம் அவன் ட்ராவல் பண்ணுறான். இப்போ கைனடிக் எனர்ஜி வந்து இந்த இடத்துல ட்வைஸாக இருக்கும். அண்ட் அகெயின் முன்னே ஆல்ரெடி சொன்ன மாதிரி h வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, v வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைமாக இருக்குது. ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் இது வந்து ஃபெர்மட் பிரின்சிபல், அனதர் ஒன் வந்து ஜக்கோபியன் பிரின்சிபல். இந்த 3 தாங்க வித்தியாசம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து இதையும் தெரிஞ்சுக்கோங்க, அதாவது ஒரே ஒரு சிங்கிள் மாஸாக இருந்தது அப்படின்னா அது எப்படி ட்ராவல் பண்ணோம்னா இதே மாதிரி தான் ஜக்கோபியன் மாதிரி இந்த இடத்துல m மட்டும் இன்க்ளூட் ஆகிடும். அந்த சிங்கிள் பார்ட்டிகிள் மாஸாக இருந்ததுன்னா ஒரு ட்ராஜெக்டரி பார்த்தா ஒரு ஆர்க் லென்த் இப்படி கிடச்சிருக்கும். அதாவது பால் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு பாலை த்ரோ பண்ணோம்னா இந்த மாதிரி தான் போய் ரீச் ஆகும், அனதர் டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு இப்படி தான் ரீச் ஆகும். இப்போ இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல 2m மட்டும் வரும், இங்கே m வராது, இங்கே m வரும். ஸோ 2m h minus v ds is equal to 0. அண்ட் நெக்ஸ்ட்டு தியரி ஆஃப் ஆசிலேஷன் எப்படியும் ஒரு நைட்டுக்குள்ளே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன் அப்படின்னா நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.